இவன் மார்னிங்கே கால் பண்ணியிருக்கா. எடுப்போம். ஹலோ சாம், என்ன மார்னிங்கே கால் வந்திருக்கு? ஏன் பண்ணக்கூடாதா? வச்சிரவா? இல்லை இல்லை இல்லை, ஐ மீன் நான் அப்படி சொல்லலை. பின்ன எப்படி? என்ன இவங்க கால் பண்ணுறாங்க? சாம் ஒரே ஒரு நிமிஷம், அம்மா கூப்பிட்றாங்க, என்னன்னு மட்டும் கேட்டு வந்துட்டா? ஓ ஓகே ஓகே. சரி. சொல்லுமா. டேய் நீ எங்க இருக்க? அம்மா வெளில வந்திருக்கம்மா, ரகு கூப்பிட்டானே. எப்பதான் வருவ வீட்டுக்கு? அம்மா வெளில வந்திருக்கன்றல, அப்புறம் பேசுகிற ஃபோனை வை. நீ எவ்வளோ நேரம் உள்ள போட்டு சமாளிக்கிறது? சார் பிஸியோ? இல்லை இல்லை இல்லை, அம்மா ஏதோ அண்ணாக்கு பொண்ணு பார்க்குறாங்களா, அதான் எனக்கும் சேர்த்து பார்க்கவான்னு சொல்லி கேட்டாங்க. ஓ ஓகே சூப்பர். பண்ணிக்கோங்களேன் நீங்களும் அப்போ. பண்ணிக்கவா? பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன வந்துச்சு? மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு மினிட்டு. என்னம்மா பிரச்சனை உனக்கு? அதான் வெளில இருக்கேன்னு சொல்கிறேன்ல, சும்மா சும்மா கால் அடிச்சிட்டு இருக்க. விளக்கமாற பிஞ்சிரும் உனக்கு. பேசிட்டு இருக்கும்போது கால் கட் பண்ணினா. சரி என்ன விஷயம் சொல்லுமா. எப்ப நீ வீட்டுக்கு வருவ? நானா? என்ன காலை கட் பண்ணிட்டா? ஆமாம்மா ஒரே ஒரு நிமிஷமா, அர்ஜென்ட் காலு. ஏய் ஹலோ, நீ பாட்டு பேசிட்டே இருக்க சொல்ல கட் பண்ணுற? நீ ஓயாம ஹோல்ல போடுவ, பின்ன கட் பண்ணாம? இல்லைம்மா, அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எனக்கு பொண்ணெல்லாம் பார்க்காதீங்க, நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை பார்த்துட்டேன், ஓகே சொன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுற சாமச்சி அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லி. அடடா முடியல. சரி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? ஆக்சுவலி எங்க வீட்ல இன்னைக்கு திருப்பதி போயிருக்காங்க. அவங்க வர நாளைக்கு நைட் ஆகும். ஸோ இன்னைக்கு நைட்டு நான் மட்டும்தான் இருப்பேன். நீயும் என் கூட ஸ்டே பண்ண வர முடியுமான்னு. கடவுளே. ஹலோ ஹலோ ஷான். எஸ் டுடேவா? ஆக்சுவலி டுடே நான் கொஞ்சம் பிஸினா சொல்ல பரவாயில்ல. இல்லை 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 இல்லை, இது டைம் எப்போன்னு மட்டும் சொல்ல. மீண்டும் எங்கள் அம்மா தான் திருப்பி கூப்பிட்றாங்க, ஒரே நிமிஷம் இருக்கியா, பேசிட்டு வந்தாலும் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஓகே சொல்லுமா. ஒரு நிமிஷம் இரு. நானும் கேட்க கூடாதுன்னு பார்த்தா 3 நாளா இதே ரோதனை. என்ன ரோகனை? நீ ஏன்டா இவ்ளோ அசிங்கமா பேசுற? இது சும்மா பேசுறது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்போ? வாய்ப்பே இல்லையே. அடி 2-3 நாளா தூக்கத்துல அசிங்கமா திட்டுற நாயே நீதான். தூக்கத்தில் அசிங்கமா பேசுறேன் எப்போ? கணக்கு சொல்றேன். நீ வா, உனக்கு இருக்கு நேர்ல. எப்ப வருவ வீட்டுக்கு? வரமாட்டேன், பாய். என்னடா டாக்டர் திவாகர் மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க? டேய் அவனுக்கு என்னடா ஜாலியாக தான்டா இருக்கான். என்னாச்சுடா? ஒரு பிரச்சனைடா. என்ன பிரச்சனை? அது வந்து மர்கயா சலா. என்ன சிரிக்கிறீங்க நீங்க? இதெல்லாம் இவனும் சொல்லும் போது நம்மள இப்பதான் தெரியுதா துரைக்கு? நீங்க சொன்னீங்களா? நீ என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க? வந்து பாடு. ஏய் வாடா, நம்ம வீடு தான், கூச்சப்படாத. அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்போம். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா என் அண்ணனே அடிப்பண்டா. நம்ம ஊர்ல இருந்துக்கினு இந்த மாதிரி எல்லாம் பயந்து இருந்தேன்னு வச்சுக்கேன், வேலையே ஆகாது. தெரியும்ல அண்ணன் கிட்ட இவ்வளவு பெரிய ஸ்டீல் சாமா இருக்குது. 10 கிலோ கறி கொண்டு பாய் பாய் போயிருக்கான். பாய் போனை வச்சுட்டு படுறாங்க. ஐயோ காண்டம் இருக்கும் போது தெரியும். அண்ணா எனக்கு ஒண்ணு தெரியாது. நோ நோ நோ. என்ன பண்ணாத்துறான்? டேய் இந்த நேர வேலை கிடைக்குது, நம்ம நேர எந்த அமைய மாட்டேங்குது. மச்சான் இப்பெல்லாம் வர வர அவனை தூக்கத்தை நிறையா திட்டுறான்டா. இரு, இன்னைக்கு நைட்டு பார்ப்போம்.
படு. டேய் ஏய் எங்கடா இருக்கீங்க? சே, இவனுங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அதுக்கு மேலே சே, சன்னு நல்லவன் தான்டா. நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம். மேலே இவனுங்களாடா ஃப்ரெண்ட்ஸு. காசு கேட்டால் தர மாட்டானுங்க மௌனுங்க. சாம், நீ தாண்டி என் சொல்லும். என்ன பண்ண போற? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. அங்கே நைட்டு போகிறது பிரச்சனை இல்லைடா, ஆனால் நைட்டு போய் எதனா அசிங்கமாக பேசிட்டேன், செத்தன்டா. ஏன்? உனக்கு அவனை பற்றி தெரியாதா? என்ன? நானும் சாமும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு கெட்ட வார்த்தை பேசுறவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படி தான் ஒரு நாள். ஹே, டிசைன் எப்படி இருக்கு? மயிறு மாதிரி இருக்கு. What did you say? அங்கே அடிச்சது இங்கே அடிச்சமா இருக்குடா. மயிருன்னு சொன்னவனுக்கே இந்த கதினா நம்ம ஆளுக்கு. டே எதனா ஹெல்ப் பண்ணுங்கடா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு போ, மஜா பண்ணிடு. மச்சே, சேஃப்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெல்த்தி பண்ணுறு. வெல்த்தி பண்ணுறா? அவள் இவனை விட 2 வயசு பெரிய பொண்ணாச்சேடா. இவனுங்களை நம்பி அங்கே போகலாமா? ஓ, ஏய் shut up. It's true love. சிவராத்திரி தான். ஓகே, காம் டவுன். எதுவும் சொதப்பிடாதடா. வெயிட் பண்ண. ஓகே, பயப்படாதடா. ஜெயிச்சிருக்குமாரா? Hey, Shan. Come in. நிஜமா தான் சொல்றியா? What? இல்லை, உள்ளவான்னு நிஜமா தான் சொல்றியா? ஸோ ஸ்வீட். சரி, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்க. டீ, காஃபி ஏதாவது சாப்பிட்றியா? டீ? டீ? டீ. சாரிடா, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. எனக்கு டீ போட தெரியாது, பட் அதுவே காஃபி சொல்லியிருந்தா பண்ணியிருப்பேன். பரவாயில்ல விடு, அதான் நான் இருக்கேன்ல. ஸோ ஸ்வீட்டா நீனு. அப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம? லெட்ஸ் வாட்ச் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் சில். சூப்பரு. ஹே, சாரிடா, நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருச்சு, நான் கவனிக்கல. அதை விடு, 2வதா சொன்னல சில் பண்ணலான்னு, ஏதாச்சும் பண்ணலாம். அதெல்லாம் வேணாம், வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்கா என்ன பண்ணலாம்? ட்ரூத் ஆர் டேர். ட்ரூத் ஆர் டேர் இன்ட்ரெஸ்டிங்கா? அதுவும் 2 பேரை வச்சுக்கிட்டு வேற எதனா சொல்ல. டேர் ஆர் ட்ரூத்? முடிவு பண்ணிட்ட? ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ணு. செத்தடி. டேர் ஆர் ட்ரூத்? ட்ரூத். நீ சிங்கிளா இல்லை யாருனாலும் லவ் பண்ணுறியா? டஃப்பான கொஷின். பாஸ். கொன்றுவேன், சொல்லு ஒழுங்கா. சிங்கிள் தான், ஆனா ஒருத்த மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட சொல்லலான் இருக்கேன். செமைங்க, நான் கூட அப்படிதாங்க. நமக்குள்ள என்ன ஒரு வேவ் லென்த்னு பாத்தீங்களா? அந்த பையன் யாருன்னு அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அது சீக்ரெட். ஓகே, இப்போ என் டர்ன். டேர் ஆர் ட்ரூத்? ட்ரூத். நீ கிட்ட ஒருத்த பேசுவியா? அப்படின்னா என்னது?
ஏய் சும்மா நடிக்காத சொல்லு. ட்ரூத் அடன்னு வந்து எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டேன்னு என்ன பண்ணுறது? கை கட்டினது வாய் கிட்டாம போயிடுமா? வேணாட்டா, உண்மையை சொல்லாத. சொல்கிறது கேள்ற, உண்மையை சொல்லாதரா, சொல்லாதரா. ஆம். யாரு? ஏய் ஐயோ அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. ஏய், நாளைக்கு தானே வராங்கன்னு சொன்னேன். ஏய் ஐயோ எனக்கும் ஒன்றும் புரியலடா. போய் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கோ போ. இருக்கிற பிரச்சனையில் இவங்க வேற வந்து தொலைஞ்சிட்டாங்க. ஐயோ, ஒளிக்கிறதுக்கு கூட இடம் இல்லையே. செத்த, இன்னைக்கு செத்த. ஐயோ, இன்னைக்கு மாட்டினா உரிச்சிருவானுங்களே. தேவையாடா உனக்கு இது? தேவையாடா? ஓ சர்ப்ரைஸ். அடி பாவி நீதானா? ஒரு செகண்ட் நான் பயந்தே போயிட்டேன். என்ன பயம்? என்னாச்சு? ஆ, நொன்னாச்சு. ஒரு செகண்ட்ல பாவம் அவனுக்கு எவ்வளோ அல்லு கலந்துச்சு. சாம், ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? ரைட் சைடில். ரைட் சைட்லையா? போச்சு போச்சு போச்சு, எல்லாத்தையும் கெடுத்துட்டான். நைட் ஸ்டேவே கெடுத்துட்டான். நாசமா போச்சு. விடு, அவ வந்ததோ நல்லதுதான். கிரேட் எஸ்கேப்பு. மாவனை மாட்டியிருந்த செத்துருப்ப. ஒன்றும் இல்லை, எப்படியோ காப்பாத்திட்டா. காம் டவுன், காம் டவுன், காம் டவுன். ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை. இந்த நேரத்தில் நீ இங்கே என்ன பண்ணுற? அதே தான் நான் கேட்கணும். நீ என்ன பண்ற இந்த நேரத்துல? எங்க சாம் தனியாக இருக்கான்னு கம்பெனிக்கு வந்தேன். நானும் தான். நீ சொல்லிட்டு வந்த, நான் சர்ப்ரைஸா வந்தேன். ஓகே ஓகே சரி. சரி. ம். ம், ஏய் ரெண்டு பேரும் உட்காருங்க வாங்க. என்னடி பண்றீங்க? டேரக்ட் ரூட் விளாட்றோம். இந்தா உன் டன் தான், சுத்து. ஏ ஹேமா ஒன்று டன் சாணக்கியல். ட்ரூத்தா டேர்? டேர். சாம்க்கு ப்ரப்போஸ் பண்ணு. எது? நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். அடச்சி, நீ என்ன சுகர் பேஷண்டா? எத்தனை வாட்டி போவ? மூட்டு பண்ணு. ரெடியா? சாம், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் லேட்டாக தான் புரியும்னு. ஆனால் உன் விஷயத்தில் அப்படி இல்லை. உன்னை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இது லவ் தானே. சரி, உனக்கும் அந்த மாதிரி ஃபீல் எதனா இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான் தான் இன்னைக்கு இங்கே வந்தேன். ஐ லவ் யூ. டு யூ? சொல்லு சாம். காட்டி பா, செம்ம பெர்ஃபார்மன்ஸ்டா. கெடுத்துட்டியடி. வா ஷான். இல்லை, பெட்ஷீட் மட்டும் கொடுத்துட்டேன்னா வெளில போய் படுத்துப்பேன். ஏன் இங்கே வந்து படுக்கிறதுக்கு என்ன? இல்லை பரவாயில்ல. ஏய், அவன் வெளிலே படுத்துக்கட்டும், விடுறி. ஏய் சும்மா ரெடி, நீ வேற. நீ வாடா. ரைட்ரா. ஏய் ஒழுங்கா தான் படேன்டா. ஓகே. கடவுளே, இன்னைக்கு எதுவுமே பேசாம அடக்கமா இருக்க. எனக்கு எதனா சக்தி கொடுக்கறவளே கடவுளே. ஹோய் குட் நைட். குட் நைட். குட் நைட் ரீ. இப்போ வேற என்ன படுத்துறாளு. தூங்கிட்டாளா? என்னடா? ஒன்றும் இல்லை. அங்க வா. ம், அங்க எங்க அங்க. எங்கடி கூப்பிடுற? ஷோ நான் வச்சுக்கிட்டு.
சொல்லு. உன்கிட்ட ஒன்று கேட்கணுமே. ம். நீ வெளியில் பண்ணதை பார்த்தா நிஜமாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி இல்லையே. ஏதோ உண்மையானவங்க லவ் பண்ணி பேசின மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா நீயும் என்ன லவ் பண்ணுறியா என்ன? நீயுமாண்ணா? நீயுமானா நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு தான் அர்த்தம். போடு. என்னது? ஐயோ, தூக்கத்தில் கை காலை எதனா மேலே தூக்கி போட்டோன்னா இப்படி பார்த்துட்டு இருக்காளுங்க. இவனுக்கு இப்படி தூங்குறா? ரகு சொன்ன மாதிரி பக்காவா சொதப்ப பாத்தியடா. ரகு சொன்னானா? ஆமா, ஆக்சுவலா சாம் கால் பண்ணி நைட்டு ஃப்ரீயான்னு கேட்டா. நான் தான் கொஞ்சம் ஒர்க் இருக்கு முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ரகு கால் பண்ணி மார்னிங் டீ ஷாப்ல நடந்த எல்லாத்தையும் சொன்னான். சரி உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தேன். அப்போ அந்த ப்ரப்போஸ் பண்ண சொன்னது? வேணும் தான், சும்மா ஃபன். அப்போ நான் அசிங்கமாக பேசிட்டேனா? ஆமா, அப்போ அவளை கேட்டிருக்குமே. அதான் இல்லை. எப்படி? நீ எப்படி தூக்கத்துல கெட்ட வார்த்தை பேசுவியோ அதே மாதிரி தான் அவளும். தூங்கிட்டானா பக்கத்துல பாம் பிளாஸ்டே நடந்தா கூட எந்திரிக்க மாட்டா, நல்லா தூங்குவா. அதனாலதான் சரி அவளை தூங்க வச்சுட்டா பிரச்சனை இருக்காதேன்னு தூங்கலான்னு சொன்னேன். நல்ல வேலை. ஏன்? அதான் அவன் கேட்கலையே. சரி, இன்னைக்கு கேட்கல, சப்போஸ் நாளைக்கே நீ அவளை ஓகே பண்ணி மேரேஜே பண்றேன்னு வை. ஆஃப்டர் மேரேஜ் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு லைஃப் லாங் பயந்து முழிச்சிட்டே இருப்பியா? நல்லா கேட்டுக்கோ ஷான். நீ தூங்குறப்ப மட்டும்தான் உன்னை பற்றியும் உன்னை சுற்றி இருக்கிறவங்கள பற்றியும் நீ யோசிக்காம நீயா இருப்ப. அதே மாதிரி நீ முழிச்சிருக்கப்பையும் உன்னை அப்படி இருக்க விடுற இடம் பேர் மட்டும்தான் லவ். சும்மா உனக்காக அவங்க மாறுறதும் அவங்களுக்காக நீ மாறுறதும் என்ன கேட்டால் மடி முட்டாள்தனம். அப்படி என்னடா ஒருத்தவங்களை வேதனைப்படுத்தி பார்க்குறதுல அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். முதல்ல இந்த சோஷியல் மீடியாலலாம் கெட்ட வார்த்தை பேசுகிறதெல்லாம் கெத்துன்னு போஸ்ட் போடுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ அவனை திட்டுறங்கிற பேரில் அவனையா திட்டுற? அவன் அம்மா அப்பா அக்கான்னு அவன் ஃபேமிலியை திட்டுற. அதே தான் இன்னொருத்தன் உனக்கு செய்கிறான். நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டண்டா மகனே. குட் நைட் ஷான். குட் நைட். அவ சொன்னதோ ஒரு விதத்தில் கரெக்டு தானே. ச்சே, என்ன பொண்ணுல. என்ன இது கொரட்டை விடுற சத்தம் கேட்குது? ஓ, உனக்கு தூக்கத்தில் கொரட்டை விடுற பழக்கம் இருக்கா? எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஆனால் நீ சொன்ன மாதிரி தூங்கும்போது தான் நம்மளாக இருக்கோம். அப்படி இருக்க விடுற இடம் பேர் தான் லவ்.